ஸ்ரீராம ஜெயம். பார் அனைத்தும் பொய்யெனவே பட்டினத்து பிள்ளையைப் போல் ஆறும் துறக்கை அரிது அரிது. தாயுமானவர் சொல்றாரு. நம்ம இன்னைக்கு சென்னை திருவொற்றியூர்ல இருக்கிற அருள்மிகு பட்டினத்து அடிகளார் திருக்கோவில் தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த திருக்கோவில வலம் வரும்போது அடிகளாரை பத்தி சிந்திக்கலாம். காவிரி பூம்பட்டினத்துல சிவனேசர் ஞானகலையம்மை தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தவர் திருவெண்காடு சிவபெருமானுடைய அருளால பிறந்ததுனால இவருக்கு திருவெண்காடர் அப்படின்னு பெற்றோர்கள் பெயரிட்டனர். வைசிய குலத்தை சேர்ந்தவர்கள், மிகவும் வசதியான குடும்பம், செல்வந்தர்கள். சின்ன வயசுலயே தன்னுடைய தந்தை சிவனேசரை இழந்து விடுகிறாரு. தீவிர சிவபக்தர். சிவகலைங்கிற மங்கைய திருமணம் செய்து கொள்கிறாரு. நீண்ட நாட்களாக குழந்தை பேரு இல்ல. சிவபெருமான தீவிரமா வேண்டி வணங்கும் போது ஒரு நாள் கனவுல, உனக்கு நாளைக்கு சிவசருமர் சுசீலேங்கிற தம்பதிகள் ஒரு குழந்தைய கொண்டு வந்து கொடுப்பாங்க, நீ எடைக்கு எடை தங்கத்தை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மறையறாரு. அதே மாதிரி சிவபெருமான் திருவிடை மருதூர்ல இருக்கிற சிவசர்மர் சுசீலை அப்படிங்கிற சிவபக்தர்கள் வறுமையில வாடும் அந்த தம்பதிகள் கனவுல தோன்றி, நாளைக்கு திருவிடை மருதூர் திருக்கோவில் மருத மரத்தடியில ஒரு குழந்தைய கண்டெடுப்பீர்கள். அந்த குழந்தைய நீங்க திருவெண்காடர் கிட்ட கொடுத்து அதற்கு எடைக்கு எடை பொண்ணை பெற்று வறுமை நீங்க வளத்துடன் வாழலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அடுத்த நாளைக்கு சிவசர்மரு சுசீலையும் குழந்தைய எடுத்துக்கொண்டு அந்த திருவெண்காடர் சந்திக்கிறாங்க. திருவெண்காடர் மிக மகிழ்ச்சியுடன் அந்த இறைவனோட அருள்படிய மருத மரத்தடியில கிடைச்சதுனால மருதவாணன்கிற பெயரோட வளர்க்குறாரு. ரொம்ப சிறப்பான வாழ்க்கை. அப்ப மருதவாணன் வாலிப பருவத்தை அடைஞ்ச உடனே, நானும் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு நான் வணிகத்துக்கு போறேன்னு சொல்லி கடல் கடந்து வியாபாரத்துக்கு போறாரு. வரும்போது நிறைய மூட்டை கட்டின்னு அதை கூடத்துல வச்சுட்டு, அம்மா அப்பா கிட்ட நான் வியாபாரம் பண்ணி கொண்டு வந்த சொத்து இதுதான் சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பெட்டிய கொடுத்து, இதையும் அப்பா கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. தன்னுடைய மகன் நல்ல வியாபாரம் செய்து வந்திருப்பான் அப்படின்னு நினைச்சுட்டு இந்த திருவெண்காடர் அந்த எருமூட்டையை பார்த்துட்டு ரொம்ப கோபமாகி அப்படியே தூக்கி வீசி எறியறாரு. அதிலிருந்து முத்தும் வைரமும் ரத்தினமும் அப்படியே கொட்டுறது. என்னடா இது, நம்ம பையனை பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, சிறந்த வியாபாரி தான் போல இருக்கே அப்படின்னு மனசுல நினைச்சுட்டே தன்னுடைய மனைவி கிட்ட போய், பையன் எங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்ககிட்ட கொடுக்க சொல்லி இந்த பெட்டியை கொடுத்துட்டு போனா அப்படிங்கிறாங்க. திருவெண்காடர் அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதுல ஒரு காதற்ற ஊசி இருக்கு. ஒரு ஓலைச்சுவடியில, காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே எழுதியிருக்கிறத படிச்சு துணுக்குற்று சடார்னு ஞானம் பெற்று துறவரம் பூன்றாரு. முற்றும் துறந்த துறவியா ஆயிடுறாரு. முற்றும் துறந்த துறவினா தான் துறவிங்கிற எண்ணத்தை கூட துறந்தவர். அவரு அதுக்கப்புறம் வாழ்க்கையில நடத்தின அற்புதங்களை, சில நிகழ்ச்சிகளை நம்ம இந்த கோவில்ல விளக்கமாக எழுதி போட்டிருக்காங்க. அதை அப்படியே சிந்திக்கலாம். அவர் இல்லறத்தை துறந்து அப்படியே தெருவா பிச்சை எடுத்து வாழ்க்கை நடத்துறாரு. அதனால அவருடைய சுற்றத்தார்கள்லாம் ரொம்ப அவமரியாதையா உணர்றாங்க. அவருடைய கூட பிறந்த சகோதரி பட்டினத்தார் சாவதே மேல்னு அவரை கொல்வதற்கு திட்டமிட்டு விஷம் வச்ச அப்பத்தை தின்ன கொடுக்கறாங்க. அதை தன்னுடைய ஞானத்தால உணர்ந்த பட்டினத்தார் அந்த அப்பத்தை தன்னுடைய சகோதரின் வீட்டு ஓட்டு மேல தூக்கி எறியறாரு. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும் அப்படின்னு சொல்லி எறிந்த உடனே அந்த வீடே தீப்பற்றி எரிகிறது. பட்டினத்தார் தன்னை ஞானியாக உணர்த்திய முதல் தருணம் இது. இரண்டாவது அற்புதம், காவிரி பூம்பட்டினம் அருகில மேலப்பள்ளம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய பணக்காரருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்து ரொம்ப அவதிப்படுகிறாரு. ஜோதிடர்கள் பரிகாரமா தினந்தோறும் 1000 பேருக்கு அன்னதானம் செய்யுங்க, ஒரு சிறந்த ஞானி இந்த அன்னதானத்துல பங்கேற்பாரு, அன்னைக்கு இந்த உங்க குடும்பத்துல இந்த பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும்,
இதுக்கு அடையாளமா வாசல்ல வந்து நாவு இல்லாத ஒரு மணியை கட்டுங்க. அந்த மணி என்னைக்கு ஒலிக்கிறதோ அன்னைக்கு வந்து அந்த ஞானி உங்க இல்லத்துல உணவு எடுத்துக்கொண்டதாக நீங்க வந்து புரிந்து கொள்ளலாங்கிறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காத்திருந்து இவர் அன்னதானம் செய்துட்டு இருக்கும்போது இந்த பட்டினத்தார் அந்த தெருவுக்கு வராரு. அவரு வந்து அந்த அன்னதானத்துக்கு பங்கேற்க வரும்போது எல்லாரும் விரட்டி அடிச்சிடுறாங்க அவருடைய கோலத்தை பார்த்து. அப்ப முக்காலமும் உணரக்கூடிய பட்டினத்தார் என்ன பண்றாரு, அங்க அரிசி கழுவுற நீர், கழுநீர்னு சொல்றோம் இல்லையா, அந்த நீரை வந்து அந்த அன்னதானத்து நீரை வந்து பருகிறாரு அங்க சமையல் செய்யற இடத்துல. அந்த நீரை அவர் சாப்பிட்ட உடனே இந்த குடும்பத்துல அந்த பணக்காரரோட பிரம்மஹத்தி தோஷம் நீங்குகிறது. நாவில்லாத மணி ஒலித்து வந்திருக்கிறது ஒரு ஞானி அப்படிங்கிறத மக்களுக்கு உணர்த்துகிறது. அற்புதம் 3. பட்டினத்தார் தன்னோட தாய்க்கு வாக்கு கொடுக்கிறாரு. அம்மா, நான் என்ன துறவரம் பூண்டிருந்தாலும் நான் பட்ட கடன் ஒன்று இருக்கு. உன்னுடைய இறுதி சடங்கை செய்த பிறகுதான் நான் இந்த ஊரை விட்டு வெளியில போவேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி தாயுடைய இறுதி சடங்குக்கு அவரு சரியான நேரத்துல வந்துடுறாரு. அப்ப இடுகாட்டுல வழக்கம் போல இறுதி சடங்குக்கு காய்ந்த விறகுகளை தயார்படுத்தும் போது என்னுடைய அன்னைக்கு நான் வந்து இந்த காய்ந்த விறகுகளை இடமாட்டேன், குளிர்ந்த பச்சை வாழை மரத்தை வச்சுதான் எரிய விடுவேன் சொல்லி காய்ந்த விறகுகளை எல்லாம் நீக்கிவிட்டு தன்னோட தாயார் உடலை பச்சை வாழை மட்டையில இட்டு 12 திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று அப்படின்னு 10 பாடல்களை பாடுறாரு. அதுல வருது, முந்தி தவம் கிடந்து 300 நாள் சுமந்தே அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து தொந்தி சரிய சுமந்து பெற்ற தாயார் தமக்கோ எரிய தழல் மூட்டுவேன் அப்படின்னு கருத்துமிக்க 10 பாடல்களை பாடுறாரு. முன்னை இட்ட தீ முப்புறத்திலே, பின்னை இட்ட தீ தென்னிலங்கையில், அன்னை இட்ட தீ அடிவயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே அப்படின்னு பட்டினத்தார் சொல்லும்போது பச்சை மரம் பற்றி எரிகிறது. தாயாரின் இறுதி சடங்கு நிறைவு பெறுகிறது. அடுத்த அற்புதம், தாயாருடைய இறுதி சடங்கு முடிந்தவுடன் பட்டினத்தார் தன்னுடைய யாத்திரையை தொடர்கிறாரு. சீர்காழி, சிதம்பரம், மதுரை, காளஹஸ்தி, திருவாலங்காடு, இந்த மாதிரி ஒவ்வொரு சிவன் கோவிலுக்கா சென்று நிறைய பாடல்களை வழங்குகிறாரு. அதனால 11ஆம் திருமுறையில இவருடைய பாடல்கள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கிறது. திருவிடைமருதூர்ல மும்மணி கோவை, சீர்காழியில திருக்கழுமல மும்மணி கோவை அப்படிங்கிற பிரபந்தம், திருவொற்றியூர்ல திருப்புலம்பல், இந்த மாதிரி நிறைய இறைவன் மேல பாடியிருக்காரு. அடுத்த அற்புதம், அவரு அடுத்ததாக உஜ்ஜயினி மாகாளம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் சிவபெருமானை தரிசிக்க போகும்போது அங்க ஒரு இடத்துல தங்குறாரு. பத்ரகிரியார் அப்படிங்கிறவரு அந்த ஊருடைய அரசர். அவருடைய அரண்மனையில திருடர்கள் நிறைய பொண்ணும் பொருளும் திருடி கொண்டு போகும்போது அங்க இருந்த புள்ளியார் மேல ஒரு மாலையை வீசி எறியறாங்க. அது எதிர்பாராம பட்டினத்தார் கழுத்துல அந்த முத்து மாலை விழுகிறது. திருடர்களை துரத்தி கொண்டு வந்த காவலாளர்கள் இந்த பட்டினத்தார் கழுத்துல இருக்கிற முத்துமாலை, அரசோட முத்துமாலையை பார்த்த உடனே அவர் கைது பண்ணிட்டு போய் அரசர் முன் நிறுத்துகிறாரு. பத்ரகிரியார் இந்த அரசனுடைய பொன்னைய திருடின, முத்துமாலைய திருடின இவரை உடனே கழுவுல ஏத்தணும் அப்படின்னு சொல்லி அடுத்த நாளைக்கு அவருக்கு கழுவேத்த நாள் குறிக்கிறாங்க. அப்ப பட்டினத்தார் அந்த கழுவுல ஏத்த போற கடைசி நிமிஷத்துல இந்த பாடலை பாடுறாரு. என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே உன் செயலே என்று உணரப் பெற்றேன். இந்த ஊன் எடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை, பிறப்பதற்கு முன் செய்த தீவினையோ இங்கனே வந்து மூண்டதுவே அப்படிங்கிறாரு. ஊழ்வினையால இது மாதிரி நடக்கிறதோ தெய்வமே உனக்கு தான் தெரியும் அப்படின்னு பாடும்போது அந்த கழுவேற்று மரமே தீப்பிடித்து எரிகிறது. அந்த நிகழ்வை பார்த்த உடனே அரசன் தவறு தன்மேல தான், இவர் யாரையோ பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் காலடியில விழுந்து அவருடைய சீடராக ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பட்டினத்தார், நீ வந்து திருவிடை மருதூர்ல போய் சிவபெருமான தரிசனம் பண்ணு, நான் யாத்திரையை தொடர்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிடுறாரு. அப்படிதான் பட்டினத்தாருக்கு பத்ரகிரியார், ராஜாவாக இருந்த பத்ரகிரியார் சீடராக ஆறாரு. இதே மாதிரி யாத்திரையை தொடரும் போது ஒரு முறை திருவாரூர்ல ஒரு அற்புதம் நடக்கிறது.
அவர் மேல அன்பு கொண்ட, அதாவது பக்தியான ஒரு இளைஞன் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கான். அப்ப பட்டினத்தடிகள், நீ உங்க அம்மா அப்பா வேண்டுதல் படி நீ திருமணம் செஞ்சுக்கணும், அவங்க எவ்வளவு வருத்தப்படுறாங்க பாரு சொல்லி திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்க வைக்கிறாரு. ஆனா திருமணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அந்த இளைஞன் ஜுரஜன்னியால இறந்துடுறான். அப்ப அந்த புது மணப்பெண்ணும் அவனுடைய தந்தை தாயாரும் ரொம்ப வருத்தப்பட்டு அழறாங்க. அந்த மணப்பெண் சொல்றா, ஐயா உங்களுடைய வேண்டுதலால தானே இந்த கல்யாணம் நடந்தது, நான் இப்ப இப்படி நிக்கிறேனே அப்படி சொல்லும்போது இவர் பட்டினத்தடிகள் பாமாலை சிவன் மேல பாடுறாரு. அதுல அந்த ஜுரஜன்யால இறந்த இளைஞன் உயிர் பெற்று எழறான். பட்டினத்தடிகளார் சித்தராக இருந்தாருங்கிறதுக்கு அவர் நிகழ்த்திய அற்புதத்துக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். பட்டினத்தடிகள் திருவிடை மருதூர் சிவன் மேல கொண்ட பக்தி அதிகம். தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்து மீண்டும் திருவிடை மருதூருக்கே வராரு. அங்க பத்ரகிரியாரை சந்திக்கும் போது அவங்க கொஞ்ச நாள் சேர்ந்து இருக்காங்க. அப்ப பத்ரகிரியாருக்கு முக்தி கிடைத்து விடுகிறது. மகாலிங்க சுவாமி கிட்ட, பாரு என்னுடைய சீடனான பத்ரகிரியாருக்கு முக்தி கிடைச்சிருது, எனக்கு எப்ப முக்தி கிடைக்கும்னு கேட்கும்போது சிவபெருமான் அவர் கையில ஒரு பேய் கரும்பை கொடுத்து, இந்த பேய் கரும்பை எடுத்து நீ யாத்திரையை தொடரு, உனக்கு ஒரு இடத்துல இந்த பேய் கரும்பு இனிக்கும், அந்த இடத்துல உனக்கு முக்தி கிடைக்கும்ங்கிறது அடையாளம், அன்னைக்கு நீ என்னோட சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி அந்த பேய் கரும்போட பட்டினத்தார் ஒவ்வொரு இடமா சிவ யாத்திரையை தொடர்கிறாரு. கச்சி ஏகம்பன், காலத்திநாதர், இந்த மாதிரிலாம் யாத்திரை போய் அடுத்ததாக ஒற்றியூர் ஈசனை வணங்குறதுக்கு திருவொற்றியூர் சேர்றாரு. வாவி எல்லாம் தீர்த்தம், மணலெல்லாம் வெந்நீரு, காவணங்கள் எல்லாம் கணநாதர், பூவுலகில் இது சிவலோகம் அன்றன்றே, மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர் அப்படிங்கிறாரு பட்டினத்தார். அந்த ஊர்ல இருக்கிற மணல் துகள்களை பார்க்கும்போது அவருக்கு அது திருநீர் மாதிரி இருக்கு. அங்க ஊர்ல இருக்கிற நீரை பார்க்கும்போது அது இறைவனுடைய தீர்த்தமாகவே தெரிகிறது. எல்லாமே அவருக்கு சிவலிங்கமாகவே காட்சியளிக்கிறது. அவருக்கு திருவொற்றியூர்ல அந்த பேய் கரும்பு இனிக்கிறது. தான் இறைவன் திருவடிய சென்றடையும் நாள் நெருங்கிவிட்டது அப்படிங்கிறது புரிகிறது. பட்டினத்தடிகளார் கடற்கரையில சிறுவர்களுக்கு விளையாட்டு காமிச்சுட்டு மணல்ல பள்ளம் பறிச்சு அதுல போய் ஒளிந்து கொள்கிறாரு. அந்த மணலை குழந்தைகளை மூட சொல்லிட்டு திருப்பியும் வேற பக்கத்தால வெளியில வராரு. இந்த மாதிரி விளையாட்டு தொடரும் போது ஒரு முறை மணலுக்குள்ள போனவரு வெளியில வரவே இல்லை. பயந்து போன சிறுவர்கள் வீட்டுல போய் தாய் தந்தை கிட்ட சொல்றாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் கடற்கரையில அந்த பள்ளத்தை தேடும் போது அங்க சிவலிங்கமாக காண்கிறார்கள். இந்த மாதிரிதான் பட்டினத்தடிகள் சிவபெருமானோட ஐக்கியமாகி இந்த திருவொற்றியூர் கடற்கரையில சிவலிங்கமாக அருள் புரிந்து கொண்டிருக்கிறாரு. பட்டினத்தடிகளார் சிவபெருமானோட ஐக்கியமான குரு பூஜை நாள் ஆடி மாதம் உத்திராட நட்சத்திரம் இங்க சிறப்பாக விழா நடைபெறும் அப்படின்னு சொல்றாங்க. அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவில் சிறப்பான தரிசனம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீராம ஜெயம்.